ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, இந்த சாரீக்கு நான் வந்துட்டு இது மாதிரி ஃபுல் ஸ்லீவ் வச்சுட்டு டைமண்ட் நெக் வச்சு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக வந்துட்டு நம்ம பின் கழுத்தில் ரோப் வைக்கிறோம் இல்லையா, அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். டபுள் கலர் மிக்சடில் ஒரு டிசைன் வந்து பேக் நெக் ஹேங்கிங்க்கு வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு அதாவது வந்து 8 சென்டிமீட்ரு அதேமாரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. சதுரமாக 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டபுள் கலர் அப்படின்றதுனால இந்த கலருக்கு வந்துட்டு நான் வந்து மெயின் பீஸாகவும் பார்டர் வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, அந்த பீஸ் வந்துட்டு கொஞ்சமாக தான் துணி மீந்தது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் துணியில் பார்த்திங்கன்னா நிறையவே பீஸ் கொடுக்குறதே இல்லை. 80 சென்டிமீட்டர் இல்லைனா 90 சென்டிமீட்டர் தான் தராங்க. அதுக்கு மேலே கிளாத் தரதே இல்லை. ஸோ அதுலேயும் நம்ம மிச்சம் பண்ணி இது மாதிரி வந்து ப்ளவுஸ்க்கு ஹேங்கிங் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நிறைய செலவுலாம் இல்லாமல் இந்த மாதிரி அந்த மணி வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கொட்டி போயிட்டு அடுத்தது என்ன ஆகிடுதுன்னா வேஸ்ட் ஆகிடுது, கருத்து போயிடுது. இல்லை இது மாதிரி சேரீயில் வர கிளாத்லேயே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் வந்து எப்போ வேஸ்ட் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த இதுவும் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சஸ்க்கு நீட்டாக கிளாத் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கிளாத் பத்தலைன்றதுக்காக நான் இது மாதிரி பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 சென்டிமீட்டர், அதாவது 3 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த இதில் வந்துட்டு இதை மாதிரி தையல் போட்டுக்குங்க. முக்கோணம் மாதிரி சமோசா வரும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது மாதிரி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், அது மட்டும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணும்போது ப்ளவுஸும் ரொம்பவே பார்க்கவே அழகாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து அலைச்சல் இல்லை, வெளியே போயிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்றதுல அலைச்சல் இல்லை. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 1.5 இன்ச்சஸில் ஒரு துணி கிளாத் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த இதை வந்துட்டு இது மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டதுக்கு அப்புறமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு ஊசி வச்சோ இல்லை குண்டூசி வச்சோ இல்லைனா வந்துட்டு பெரிய நீடில் இருக்குல்ல, அந்த நீடில் வச்சு கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக வந்து ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வந்துடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட்லாம் நம்ம வச்சுருப்பாங்க இல்லையா ஃப்ளீட்டு, அதேமாரி அழகாக சின்ன சின்னதாக நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்கிட்டே வந்துடுங்க.
ப்ளீட் வச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பிசர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, மேலே நான் வந்துட்டு அதை ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு இப்படி நான் மேலே வந்து இந்த பீஸை மேலே வச்சு நான் அப்படியே தைக்க போகிறேன். இப்போ பாருங்கன்னா கீழே வந்துட்டு ஃப்ரீல் வச்ச மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்தது. தைக்கும்போதே பார்க்கக்குள்ளேயே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் நீங்கள் ப்ளவுஸில் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணும்போது இன்னமும் அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எத்தனை பீஸ்க்கு வருதோ அதுமாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு எல்லா பீஸ்க்குமே வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா பீஸுமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்கில் வச்சுட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கேப் விட்டு ஒரு கயிறுக்கு வந்து 3 பீஸுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இதே சர்க்கிளில் போட்டு நீங்கள் வந்து சர்க்கிள்ன்ற பாருங்கள் ரெக்டாங்கிளில் போட்டு நீங்கள் இது மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேங்கிங் வந்து வந்துடும். டெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த சாரீக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் வீடியோ நிறைய வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது இன்னும் வேறு ஏதாவது ப்ளவுஸில் டவுட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன். மேலும் நல்ல வீடியோக்களில் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் போல் அடுத்த இயரும் நல்லபடியாக நிறைய கொரோனாலாம் வராமல் இருக்கணும். அதுக்கு நம்ம சேஃபாக இருக்கணும். மாஸ்க்கு அணியுங்க. இதை மட்டும் நான் உங்களுக்காக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.